வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரண்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தனுசு ராசிக்கு டிசம்பர் 2024 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது அப்படிங்கிறது பார்க்குறோம். டிசம்பர் மாதம் 2024 கடைசி மாதம் 31 நாட்கள் எப்படி இருக்க போகுது, அதுக்கப்புறம் வரக்கூடிய 2025 வரக்கூடிய புத்தாண்டுக்கு ஒரு அருமையான ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகிறதா, எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம இந்த ஆண்டை எப்படி நம்ம முடிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு சேர்ந்து நீங்கள் பயனடைவீர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு 2024 டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற, அதாவது ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு 6ஆம் இடத்திலேயே நீடிக்கிறார். டிசம்பர் மாதம் முழுவதும் எந்த விதத்திலையும் மாற்றம் இல்லை, ரிஷபத்துல தான் இருக்கிறார். 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடம் 2ஆம் இடத்தை பார்த்து, அதாவது தொடர்ந்து உங்களுக்கு வெளிநாடு செலவு போகக்கூடிய அமைப்பு, வெளி மாநிலம் போயிட்டு கொடுக்குறது, டிராவலிங் அதிகமாக கொடுக்கறது, ஒரு 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 சுப செலவுகள் செய்கிறது, ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்புக்காகவோ லக்ஸுரி விஷயத்துக்காகவோ நம்ம செலவுகள் செய்கிறது, செலவுகள் நல்லாவே செய்யக்கூடிய அமைப்புகள், கையில் வர்றது வராதுக்கு முன்னாடியே செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்குது. அதே சமயத்தில் சனி 3ஆம் இடத்துல இருந்து ஓரளவுக்கு எல்லா விஷயத்தையும் கட்டுப்படுத்துது. அதாவது வேலையில் ஒரு டென்ஷனோ இல்லாமல், ஒரு பிஸ்னஸில் ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் ஓரளவுக்கு ஓய்வான தன்மையை கொடுக்கறது 3ஆம் இடத்து சனி ஒரு அருமையான விஷயம். அது ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் மாறுறது தான் சில மாற்றங்கள் வரப்போகுது. அதை நம்ம அந்த டைமில் வீடியோவில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ராகு 4ஆம் இடத்துல இருந்து தாயார் உடல்நிலை அது மாதிரி விஷயத்தை கொஞ்சம் பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கேது 10ஆம் இடத்துல இருந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால சில வேலை விஷயங்கள், தொழில் விஷயத்துல ஓரளவுக்கு டீசெண்டா போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இந்த மாத கிரகமாகிய செவ்வாய் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராஜோக அதிபதியா இருந்து 8ஆம் இடத்துலயே நீச்சமா இருக்கிறார். ஸோ எப்போ 5ஆம் வீட்டு அதிபதி 8ல நீச்சமாவே நீடித்து கடகத்திலே மாதம் முழுவதும் இருக்கும் பொழுது சனி பார்வையும் பெறவில்லை, குரு பார்வையும் பெறவில்லை. அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு ஹெல்த் ரிலேட்டட் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. பேச்சு விஷயத்துல கொஞ்சம் வண்டி வாகனத்தை போறப்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். செவ்வாய் 8 இருக்கிறப்ப ஒரு வெட்டுக்காயம் வாங்குறதோ, திடீர்னு ஒரு விஷயம் நமக்கு நடக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் வண்டி வாகனத்துல போறப்போ இரவு நேரத்துல பயணம் செல்லும் பொழுது கொஞ்சம் அக்கறையோடு இருக்கணுங்கிறது நான் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதே சமயத்துல சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி 12ஆம் இடத்துல இதுவரை நவம்பர் மாதம் வரைக்கும் விரயங்களையும் சுப செலவுகளையும் கொடுத்துட்டு இருந்த சுக்கிரன் ராசிக்குள்ளேயே வர்றது நல்ல விஷயம். சில செலவுகள் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்கு வரும். அதே சமயத்தில் சில இல்லற விஷயங்கள், கருத்து வேறுபாடுகள் ஏதோ இருந்தால் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் நல்லாவே ஒரு மன மகிழ்ச்சி பெறக்கூடிய, குடும்பத்தில் ஒரு மன மகிழ்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு. கணவர் மனைவியுடைய நல்ல ஒரு அமைப்பு வரக்கூடிய அமைப்பு உண்டு. அதே சமயத்தில் கொஞ்சம் புது ஒரு வீடு, வண்டி ஒரு வசதிப்படுத்திக்கிறது, பழசை கொடுத்து புதுசு வாங்குறது, அது மாதிரி சில விஷயங்களும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி விஷயங்கள் உண்டு. அதே சமயத்தில் சூரியன் 12ஆம் இடத்துலேயே 16ஆம் தேதி வரைக்கும் இருந்து 16ஆம் தேதி மாதத்தின் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளே வர்றது நல்ல விஷயம். இதுவரை செலவுகள் செய்து கொண்டு ஒரு விரயங்கள் செய்து கொண்டிருந்த விஷயங்கள் நீடித்து இருந்து கொஞ்சம் ஒரு தீர்க்கமாக அடுத்த கட்ட நடவடிக்கையாக கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேறும் பாதைக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ ஒரு ஹனிமூன் பீரியட் முடிஞ்சு கொஞ்சம் உத்வேகமோட கொஞ்சம் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய செயல்பாடுகளை கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய அமைப்புகள் வரப்போகுது. அதே சமயத்தில் இந்த சனி, குரு, ராகு, கேது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான அமைப்பாக இருந்தாலும், இந்த மாண்டு கிரகம் விஷயங்கள் குறிப்பாக சூரியன் மாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல ராசிக்குள்ள வருதுலேருந்து தான் கொஞ்சம் நல்ல விஷயங்கள். முதல் 2 வாரம் விரயங்கள் அது மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரூபான சில விஷயங்கள் நடக்குதுங்க. சுக்கிரன் 29ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கே போகிறது இன்னுமே நல்லது தான். வருமான விஷயத்துக்கு எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் கொடுக்குதுங்க. ஸோ ஜென்ரலாக பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு 7 நாள் சனியில் முடியக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு சுப விரயங்கள்லாம் ஓரளவுக்கு முடிச்சு கொண்டு அடுத்த வரக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அடுத்த லெவல் பெனிஃபிட் கொடுக்கக்கூடியது இல்லத்தரசியாக இருந்தாலும், தொழிலதிபர்களாக இருந்தாலும், வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே கொடுக்குது. ஏன்னா புதன் 12ஆம் இடத்துலேருந்து குரு பார்வை பெறுகிறார். ஸோ இந்த மாதிரி சில யுக்திகள், ஐடி, சாஃப்ட்வேர், சோஷியல் மீடியா, ப்ரொடக்ஷன், கிரியேட்டிவிட்டி, டாக்குமெண்டேஷன், இது மாதிரி டெலிகாம் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பிரகாசமான ஒரு
உயர்வு பெறக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர இது வந்து உங்களுடைய ஜாதகத்துல எப்படி கிரகங்கள் இருக்கிறது, உங்க லக்னம் என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்கு, ஒரு கிரகமும் ஸ்தான பலம் எப்படி இருக்கு, திக்பலம் எப்படி இருக்கு, திருக்பலம் எப்படி இருக்கு, இதெல்லாம் பொறுத்து உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி நடந்துட்டு இருக்கு, அது அந்த தசநாதரும் புக்திநாதரும் கோச்சாரத்துல எப்படி இருக்கிறாங்க, எப்படி போயிட்டு இருக்காங்கிறத மிக்ஸ் பண்ணி நம்ம துல்லியமான பலன்கள் ப்ரெசண்ட்டு, இம்மீடியட் ஃபியூச்சர், லாங் டேர்ம் ஃபியூச்சர் நம்ம பார்க்கலாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது பொதுவான பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.